Good morning students. Next பாருங்க Arrhenius equations the effect of temperature on the reaction rate. Okay, effect of temperature on the reaction rate. Okay, rate of the reaction increases with increase in temperature. Generally பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் with increase in time, increasing temperature. Okay, generally rate of the reaction அதான் சொல்கிறோம், effect of temperature on the reaction rate. இப்போ Arrhenius equation பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்போதுமே ஒரு ரியாக்ஷன் நார்மலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி there are very few exception. Okay, there are very few exception. The magnitude of this increases in rate is different reaction. The magnitude of this increases in rate is different for different reaction. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கும் அது டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்துகிட்டு இருக்கும். அந்த வேல்யூ வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு. ஓகே, ரஃப் ரூல் பார்த்தீங்கன்னா மெனி ரியாக்ஷன் நியர் ரூம் டெம்பரேச்சர் நடக்கும். மெனி ரியாக்ஷன் அக்கரேட் நியர் தி ரூம் டெம்பரேச்சர். Okay, the reaction rate tends to the double. Okay, reaction rate tends to the double when the temperature increases by 10 degrees Celsius. ஒரு ரியாக்ஷன் வந்து 250 டிகிரி செல்சியஸில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை நம்ம 260 இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஐ மீன்ஸ் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க ரியாக்ஷன் அது டபுள்டாக மாறும். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. The rate of the reactions doubled ஆகுது when temperature increased by 10 times. Temperature increased by 10 degree Celsius. 300லேருந்து 310க்கு இன்க்ரீஸ் பண்ணால் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ரியாக்ஷனோட ரெண்டு இப்போ 20னா 40 மாறும், டபுள்டாக மாறிடும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டபுள்டு when temperature is increased by 10 degree Celsius. 10 degree Celsius. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுவும் சம் எக்ஸப்ஷன் இருக்குது, சம் கேஸில் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் இன்க்ரீசஸ் இன் ரேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு இந்த வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் வேல்யூ வரக்கூடியது. ஓகே, லுக் அட் திஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி ஸோ அதை இங்கே பாருங்கள் டயக்ராம்ஸில். ஸோ ஒரு டெஸ்ட் டிப்ஸ் இருக்குது. டெஸ்ட் டிப் ஏ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கங்க. இது டெஸ்ட் டிப் பின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். ஸோ அதில் டெஸ்ட் டியூப்பில் என்ன எடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து லேபிள் பண்ணியிருக்கோம், ஏங்கிற லேபிள் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 5 ml ஹோல்டு வாட்டர் எடுத்திருக்கோம். ஒரு டியூப்பில் வந்து டெஸ்ட் டியூப்பில் எடுத்திருக்கோம், 5 ml ஹோல்டு வாட்டர் எடுத்திருக்கோம். அதில் ஒரு ஃபினாப்திலின் ஆட் பண்ணுறோம், ஃபினாப்திலிங்கிற இண்டிகேட்டரு. அண்ட் தென் ஒரு இந்த மெக்னீசியம் கிரானுவல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு மெக்னீசியம் கிரானுவல் ஆட் பண்ணுறோம். ஓகே, மெக்னீசியம் ஆட் பண்ணியிருக்கோம், ஹோல்டு வாட்டர் எடுத்திருக்கோம், ஃபினாப்திலின் இண்டிகேட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டெஸ்ட் டியூப் இந்த பி இருக்குல்லையே, இதில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம். அந்த ஹாட் வாட்டரில் அதேமாதிரி என்ன செய்யிருக்கோம், ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் என்ன எடுத்திருக்கோம், மெக்னீசியம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதேமாதிரி ஃபினாப்திலின் ஆட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட் எபோவ் 5 ml ஆஃப் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம் டெஸ்ட் டியூப் பியில். ஸோ அதில் என்ன எடுத்திருக்கோம், அதே அப்சர்வ் 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் ஷோ தட் த சொல்யூஷன் டெஸ்ட் டியூப் பி இருக்குல்லையே பிங்க் கலராக சேஞ்ச் ஆகுது. அதே ஏயில் வந்து நோ சேஞ்சஸ். டெஸ்ட் டியூப்பில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஓகே, தேர் இஸ் ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீசியம் ரியாக்ட் வித் மெக்னீசியம், ஹாட் வாட்டர் இந்த மெக்னீசியத்து கூட ரியாக்ட் பண்ணுது அக்கார்டிங் டு திஸ் ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். அதே ஹோல்டு வாட்டரில் நோ ரியாக்ஷன். அந்த ஹோல்டு வாட்டரில் டெஸ்ட் டியூப்பில் எந்த வித ரியாக்ஷன் நடக்கலை. நல்லா பார்த்துருங்க. ஏ லெவல் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப், பி லெவல் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். டெஸ்ட் டியூப்பில் ஹோல்டு வாட்டர் எடுத்திருக்கோம், அதில் ஃபினாப்திலின் ஆட் பண்ணோம், மெக்னீசியம் ஆட் பண்ணோம். அங்கே எந்த வித ரியாக்ஷன் நடக்கலை, எந்த வித கலர் சேஞ்சும் நடக்கலை. அதே டெஸ்ட் டியூப் பியில் பார்த்தீங்கன்னா அது என்ன எடுத்திருக்கோம்னா அதே ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம், ப்ளஸ் மெக்னீசியம் ஆட் பண்ணோம், ஃபினாப்திலின் ஆட் பண்ணோம். ஆனால் கலர் சேஞ்ச் அப்சர்வ் பண்ணுது. ஆனால் அங்கே மெக்னீசியம் வந்து ஹாட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. ஆனால் சச் ரியாக்ஷன்ஸ் நோ இன் டெஸ்ட் டியூப் ஏல. ஓகே, என்ன பாருங்கள், என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீசியம் வந்து ஹாட் வாட்டரில் ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ரியாக்ஷன் நடக்குது. Mg+H2O gives Mg2+ அண்ட் அந்த OH- ப்ளஸ் H2 கேஸை லிபரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்தமாரி ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் அதே கோல்டு வாட்டரில் இந்த ஹோல்டு வாட்டரில் நோ ரியாக்ஷன்ஸு. ஸோ எந்த வித கலரும் சேஞ்ச் இல்லை. ஃபினாப்திலிங்கிற வந்து இண்டிகேட்டர் கலர் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஏன் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு தெரியாது. இட் இஸ் ஏ பேசிக் சொல்யூஷன்.
திஸ் ரிசல்டன்ட் சொல்யூஷன் இஸ் பேசிக். ஸோ அதனால் என்னது ஃபினாப்த்ரின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபினாப்த்ரின் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். எப்போதுமே இண்டிகேட்டர் வந்து ஸ்ட்ராங் பேஸாக இருந்தால் நம்ம இண்டிகேட்டர் தான் சொல்லுவோம். ஃபினாப்த்ரின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த லெசனில் படிச்சிருக்க மாட்டோம். அடுத்த வர டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ பேசிக் சொல்யூஷன், வை இட் இஸ் கால்டு பேசிக் சொல்யூஷன் அப்படின்னா Mg ப்ளஸ் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒருவேளை H ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ணது அசிடிக் சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஆனால் OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதால தட் இஸ் ஏ பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன செய்யறோம், ஃபினாப்த்ரின்ங்கிற இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஏற்படுது. ஸோ ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் போடுறப்ப நம்ம ஃபினாப்த்ரின் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த காரணத்தில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா ஜஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹாட் வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர் குறைச்சோம்னா ஹோல்ட் வாட்டர். ஸோ ஹோல்ட் வாட்டர் இருக்கும்போது Mg ரியாக்ட் பண்ணல, ஹாட் வாட்டர் இருக்கும்போது ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறத கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் நோன் விச் டூ நாட் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அடுத்த கான்செப்ட் பாருங்கள், லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் நோன் விச் டூ நாட் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். நிறைய ரியாக்ஷன் ரூம் டெம்பரேச்சர் நடக்கிறது கிடையாது. பட் அக்கேர் எப்படின்னா ரெடிலி அட் ஹையர் டெம்பரேச்சரில் தான் நடக்குது. ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நடக்குது. லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டூ நாட் டேக்ஸ் பிளேஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ரூம் டெம்பரேச்சர். பட் அக்கேர் அட் என்னது ரெடிலி அக்கேர் அட் ஹையர் டெம்பரேச்சரில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் அக்கேராக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த ரியாக்ஷன் பிட்வீன் H2 and O2 to form water form ஆகுது. takes place only when electric spark is passed. ஓகே, இங்கே பாருங்கள் H2 எடுத்துருக்காங்க ப்ளஸ் O2 ரியாக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, வாட்டர் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் அப்படின்னா இங்கே ஒரு ஆஃப் O2 போட்டுக்கலாம், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணால் சரியாயிரும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்குதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஆர்க் பாஸ் பண்ணாதான், எலக்ட்ரிக் ஸ்பார்க் பாஸ் பண்ணுறப்போ ரியாக்ஷன் நடக்குது. அதுமாதிரி கரண்ட் அது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது தான் நடக்குது. இந்த ரியாக்ஷன் பிட்வீன் H2 and O2 to form water எப்படி நடக்குது, வென் எலக்ட்ரிக் ஸ்பார்க் இஸ் பாஸ்டு. எலக்ட்ரிக் ஸ்பார்க் பார்க் பண்ணும்போது ரியாக்ஷன் பாசிபிலிட்டிஸ் நடக்குது. ஓகே, ஸோ அடுத்தது அர்கினேஸ் ஜட்ஜஸ் பண்ணுது. த ரேட் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் வேரி வித் டெம்பரேச்சர் இன் சச் வே தட் த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஸோ அர்கினேஸ் வந்து ஜட்ஜஸ் பண்ணுது. ரேட் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து வேரி ஆகுது. எதை பொறுத்தனா டெம்பரேச்சர் வந்து வித் டெம்பரேச்சர் பொறுத்து என்ன செய்யுது, சச் வே தட் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, Arrhenius suggested that rate of the most of the reaction vary with the temperature in such way that the rate constant is directly proportional to rate constant அப்படின்னா K directly proportional to E power EA by RT. ஸோ EA by RT இதுபடி தான் என்ன செய்யுது, இந்த இதுபடி அந்த என்னது டெம்பரேச்சரை பொறுத்து மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் வேரி ஆகுதுன்னு யார் சொல்கிறா, அர்கினியஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E power minus EA by RT. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ரேட் இஸ் இது K இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த இதுபடி தான். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு எதை சொல்கிறாரு. ஸோ கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E power minus E. Eங்கிறது நமக்கு தெரியும் ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிற கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ என்ன செஞ்சுக்கலாம், ஓகே இந்த ஃபார்முலா பாருங்கள். K ஈக்குவல் டு ஏங்கிறது அந்த ஒரு அங்கே Z யூஸ் பண்ண மாதிரி இங்கே A யூஸ் பண்ணுறோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணால் ஒரு ஏங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுறோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிட்டு AE பவர் EA by RT. ஸோ தட் இஸ் அர்கினியஸ் ஈக்குவேஷன். கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரைட் தி அர்கினியஸ் ஈக்குவேஷனுங்க எழுதுங்க. K ஈக்குவல் டு E பவர் EA by RT. எக்ஸ்போனன்சியல் பவர் EA by RT. Eங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Eங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிற 2 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. ஓகே, எழுதிட்டோம். ஸோ A ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, Eங்கிற ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன், Tங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த A அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டரான டெஃபினேஷன். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்? த frequency factor அப்படிங்கிறது ரிலேட்டட் டு frequency ஆஃப் தி collisions between the reactant molecules. ஓகே, frequency அப்படிங்கிறது என்னது, between the reactant molecule, collisions between the reactant molecule. frequency, what is frequency? ரிலேட்டட் டு frequency நம்பர் ஆஃப் collision per second. அதான் frequency factorங்கிறது. நம்பர் ஆஃப் collision எவ்வளோ மோதல் நடைபெறுது பெர் செகண்டில்.
ஸோ நம்பர் ஆஃப் collisions between the reactor molecules அதுதான் ஏங்கிறது. வாட் இஸ் ஏ? frequency factor is related to frequency of collisions between the reactor molecules. I means number of collision per second. ஓகே, அதுதான் ஏ. ஸோ ஏக்கான இதுதான் கொலிஷன் சொல்லிட்டோம். ஆறுங்கிற கேட் கான்ஸ்டன்ட் 8.314 அப்படின்னு தெரியும், ஜூல் கெல்வின் யூனிவர்ஸ் மோல் யூனிவர்ஸ். ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு டெஃபினேஷன் தெரியும், டீங்கிறது கெல்வின் டெம்பரேச்சர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபேக்டர் ஏ இருக்குல்லையே, அந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் டசன்ட் வெரி சிக்னிஃபிகண்ட் வித் டெம்பரேச்சர். ஸோ ஹின்ஸ் இட் மேபி டேக்கன் அஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுல இந்த ஏ அப்படிங்கிறது என்ன செய்யலை, ஃபேக்டர் ஏ டசன்ட் சேஞ்ச் வெரி சிக்னிஃபிகண்ட்லி, வேரி ஆகிறதுல ரொம்ப அவ்வளோதான் வேரி சிக்னிஃபிகண்ட்லி வித் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகிறல. ஸோ அதனால் இட் மேபி டேக்கன் அஸ் ஏ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் கன்சிடர் பண்ணி மினிமம் எனர்ஜி தட் இஸ் மாலிகுல் மஸ்ட் ஹேவ் பொசஸ் ஒரு ரியாக்டர். ஸோ மினிமம் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஆர்கானிஸ் கன்சிடர்ஸ் த மினிமம் எனர்ஜி தட் மாலிகுல் மஸ்ட் ஹேவ் டு பொசஸ் த ரியாக்டர். மினிமம் எனர்ஜி தான் அந்த மாலிகுலான அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் நமக்கு தெரியும். ஓகே, லுக் அட் திஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது, இந்த ரியாக்டர் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் மினிமம் எனர்ஜி. ஸோ அப்போ தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டாங்க, ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்து இந்த டெரிவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபார்முலா கே ஈக்குவல் டு ஏ இஏ பவர் இஏ பை ஆர்டி. இது நமக்கு தெரியும், இதுதான் அர்கினேஷ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிள் பண்ண போகிறோம். டேக்கிங் லாக் தான் ஆன் போத் சைடு, ரெண்டுமே லாக் எடுக்கிறோம், ரெண்டு சைடுமே லாக் எடுக்கிறோம். ஸோ இது லாக் எடுத்தோம்னா லான் K equal to ln A plus ln EA power by RT. ஸோ இது வந்து A and B மல்டிபிள்ஸ் டேர்மில் இருக்குது. ஸோ அதான் log A plus B டேர்மில் எழுதியிருக்கோம். ஸோ log AB அப்படின்னா log A plus Bன்னு எழுதலாம். ஸோ இந்த கான்செப்ட் படி நான் எழுதியிருக்கேன் ln A plus ln B அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் இருக்குது. ஓகே, ln A ப்ளஸ் ln E பவரில் EA பை RT எழுதியிருக்கேன், பவர் EA பவர் EARTன்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ரெண்டும் மல்டிபிள் இருக்கிறதுல அப்படி தனியாக செப்பரேட். ப்ளஸ் லாக் ரெண்டு சைடு லாக் எடுத்தோம், இது ரெண்டு லாக் எடுத்தோம், இந்த சைடு லாக் எடுத்தோம், லாக் AE. ஸோ லாக் AE பவர் EART அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் வச்சு எழுதிக்கலாம். மல்டிபிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ln K ஈக்குவல் டு ln A மைனஸ் இந்த பவரில் இருக்க பாருங்கள், தட் இஸ் பவர் சைடு எழுதக்கூட பவரில் இருக்க என்ன செய்யலாம், இங்கே வந்தால் மைனஸ் EA பை RT ln E அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா log A பவர் B அப்படின்னா B log A அப்படி எழுதலாமா இல்லையா? log A பவர் Bனா B log A அப்படிங்கிற கான்செப்ட் படி ln E பவர் ET அப்படி வரப்போ அந்த மைனஸில் பவரில் இருக்கிறதுல மைனஸ் EA பை RT ln E. ஸோ அவனை தட் இஸ் கொடுத்துட்டான் ln E அப்படிங்கிறது அதோட வேல்யூ வந்து 1. சின்ஸ் இல்லை தேர்ஃபோர் ln E is equal to 1. தேர்ஃபோர் ஈக்குவல் ln E is equal to 1. ஸோ இப்போ என்ன வரும், ln K equal to ln A minus EA by RT. EA by RT புரிஞ்சுதான்? ஸோ பவரில் இந்த வேல்யூ வந்து கரெக்டாக பவரில் எழுதுங்க, நான் சைடில் எழுதுகிற பவர் E பவரில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பவரில் இங்கே லாக் A பவர் B இருந்து B லாக் ஏன்னு எழுதணும். ஸோ பவரில் எழுதிட்டோம், அது ln E யோட வேல்யூ 1 போட்டோம். ஸோ இந்த வேறு ஸ்டெப்பில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ln K அப்படின்னு எழுதிக்கிங்க, ln A மைனஸ் EA பை EA அப்படி தான் எழுதணும், ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்படி எழுதுங்க. E சப்ஸ்கிரிப்டில் A போடுங்க, R 1/Tன்னு எழுதுங்க. ஸோ இந்த டிவைடில் இருக்கிறத 1/T எழுதியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்க போகுது, இது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சினா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குதுன்னா ஃபார்முலா, அது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. y அப்படிங்கிறது ln Kங்கிறது. ஓகே, x அப்படிங்கிறது இதான் x 1/T. ஓகே, நமக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது, தட் இஸ் இப்படி வருது, நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. இது நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய வேல்யூ தான், ஸ்லோப் வேல்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA பை R. மைனஸ் EA பை R மைனஸ் E தான் நெகட்டிவ் ஸ்லோப்பில் கிடைக்குது, நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த C அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்பெக்ட், இதில் C அப்படிங்கிறது ln A, தட் இஸ் L. ஸோ எம்மோட வேல்யூ இதான் ஸ்லோப்புங்கிறது M.
இது எக்ஸு, இது ஒய். ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வருதுல, இது ஸ்லோப் மைனஸ் 1 மார்க்கில் ஸ்லோப் இதில் ஸ்லோப் -a/6. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணுறது, லைனை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணப்போ இந்த இடத்துல மீட் பண்ணுது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்லோப். இன்டர்ஸ்பெக்ட்னு சொல்லக்கூடியது தான் ln a, அதுதான் இன்டர்ஸ்பெக்ட் சியோட வேல்யூ. புரியுதா? இதுமாரி நம்ம கிராஃப் போட்டிருக்கணும். ஸோ இதை கிராஃப் போட்டு அப்போ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா y = mx + c மாதிரி இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, அதில் இது இன்டர்ஸ்பெக்ட் எது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தி ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ரியாக்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதுமாரி நம்ம டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் T1 இருக்கும்பொழுது டெம்பரேச்சர் அதில் k = K1. ஸோ இதே ஈக்குவேஷனை இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை இங்கே T1 இருக்கும்போது இங்கே K1, T2 இருக்கும்போது இங்கே K2. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், கேங்கிற ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வேரி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஓகே, லுக் அட் திஸ். ln K1 = ln a minus Ea/RT1. T1 இருக்கும்போது K1, இது ஈக்குவேஷன் 1. ஓகே, அந்த ஈக்குவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறோம். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இஃப் தி ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ரியாக்ஷன் அட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ln K2 = ln a minus Ea/RT2. டெம்பரேச்சர் T2ல அப்போ வந்து அது கான்ஸ்டன்ட் அது K2. ஸோ 2, இது ஈக்குவேஷன் 3 கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வச்சுட்டிங்களா? இப்போ 4 மைனஸ் ஸோ நம்ம என்னது இது ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணிக்கலாம். 3 - 2ன்னு வச்சுக்கலாம். சரி, இல்லை 3 - 2. ஸோ இப்போ என்ன கன்சிடர் பண்ணால் நம்ம எதுனா 2 3ன்னு வச்சுருக்கேன். ஸோ அதில் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். இல்லை மைனஸ் பண்ணால் என்னது 3 - 2. நான் 3 கன்சிடர் பண்ணியிருக்கேன். புக்கில் வந்து 4 3ன்னு வச்சுருக்காங்க. ஸோ எப்படியோ கன்சிடர் பண்ணி 3 - 2. ஸோ ln K2 minus ln K1. So ln K1. ஓகே, ஸோ இது ரெண்டு இதை மைனஸ் பண்ணிட்டேன். K2 minus K1. ஸோ ஈக்குவல் டு இங்கே எப்படி எழுதலாம்? ln a minus Ea/RT2. ஸோ இதை எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. ln a minus Ea/RT2 போய்ட்டு தேர்டு -3 - 2 தானே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ln a ப்ளஸ்ஸு Ea/RT1. ஸோ இங்கே வந்து இந்த மைனஸ் இருக்கிறதால இதை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். ln a minus Ea/RT2 மைனஸ் ln a ப்ளஸ்ஸு Ea/RT2. இங்கே ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் ln a, இது மைனஸ் ln a. ஸோ கேன்சல் ஆகிட்டா அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் Ea/RT2 ப்ளஸ் Ea/RT1. ஸோ ln K2 minus ln K1. ஓகே, ஸோ log a/b அப்படின்னு எழுதலாம். என்ன ஸ்டெப் எழுதலாம்? log a minus log b அப்படின்னா என்ன எழுதலாம்? log a/b அப்படிங்கிற மெத்தடில் எழுதலாம். ஈக்குவல் டு log a/b. log a minus log bனா log a/b. அதுமாரி இங்கே எந்த ஸ்டெப் எழுதலாம்? ln K2/K1 எழுதிட்டோமா? ஓகே, இதில் காமனாக என்ன இருக்குது? EA காமனாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே EA/, காமனாக இருக்குது. ஸோ காமனாக என்ன எடுத்துக்கலாம்? EA/R காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 1/T1 minus 1/T2. ஸோ அதுக்கு மைனஸ் இருக்குல்லையே, அதால் ப்ளஸ் EA தான் எடுத்துருக்கேன். ப்ளஸ்னால் இங்கே 1/RT T மைனஸில் இருக்குல்லையே, அதான் 1/T2 ரெண்டாவது எழுதியிருக்கேன். ஸோ இதில் ER இருக்குது, இதுலேயும் ER இருக்குது. ஸோ காமனாக எடுத்துட்டேன். ஸோ 1/T1 minus 1/T2. ஓகே, இது ln K2/K1. ஸோ மைனஸில் இருக்கிறதுல அப்படி எழுதிட்டேன். ஸோ இந்த புரிஞ்சுதா? ஸோ இந்த மைனஸ் தான் இந்த மைனஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ln K2/K1 ஈக்குவல் டு Ea/R T2 minus T1 divided by T1 T2. இப்படி அதெல்லாம் எழுதக்கூடாதா? ஸோ இது கிராஸ் பண்ணி T2 minus T1. ஸோ T1 into T2. ஸோ நான் அப்படி எழுதிட்டேன். ln K2/K1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அந்த லானை வந்து லாகாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். லானை வந்து லாகாக கன்வெர்ட் பண்ணுறேன். லானை லாகாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு என்ன ஃபார்முலா? லானை லாகாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து 2.30 எடுத்துக்கலாம். ஸோ ln ஈக்குவல் டு 2.303
log k2 by k1. ஸோ லான் வந்து லாக்காக மாறுது. லான் ஈக்குவல் டு 2.303 லாகு. ஸோ லானை லாக்காக மாறுது 2.303 லாகு. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த லானை என்ன மாற்றிட்டேன், லாக் போட்டிருக்கேன்னா 2.303 லாக் போட்டேன். லாகு k2 by k1. do you understand? நெக்ஸ்ட்டு மாற்றிட்டோமா? ஸோ EA by R. ஸோ T2 minus T1 by T1 into T2. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தான். ஸோ ஆல்ரெடி இங்கே உள்ளதை அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த எலமெண்ட் லானை வந்து லாகாக மாற்றிட்டேன். லாகாக மாற்றின ஃபார்முலா லான் லாக் ஹவு டு கன்வெர்ட் லான் டு லாகு 2.303 லாகு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ லாக் ஈக்குவல் டு லாக் k2 by k1 ஈக்குவல் டு EA by 2.303 6. ஸோ இங்கே 2.303 இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஸோ இங்கிட்டு போனால் டிவைடில் எழுதிட்டேன் 6 T2 minus T1 divided by T1 by T2 T1 into T2. ஆக்டிவேஷன் எனர்ஜி கேஸ் கான்ஸ்டன்ட் வெளியே நமக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர். அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வெளியே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட கால்குலேட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் இதுதான் மெயின் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம். ஸோ லாக் k2 இது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியும் கால்குலேட் பண்ண வேல்யூ ஆக்டிவேஷன் எனர்ஜியும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் எழுதுனா ஒரு 5 மார்க் கொஸ்டினில் எழுதலாம். ஓகே, இது வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இதில் ஸ்டார்ட் பண்ணி டெரிவ் பண்ண சொன்னாங்கன்னா ரேட் கான்ஸ்ட் டெரிவ் பண்ண சொன்னாங்கன்னா அர்குமென்ட்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஸோ அர்குமென்ட்ஸ் ஈக்குவேஷன் 2 மார்க் கொஸ்டின் இருக்கலாம். அர்குமென்ட்ஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் வந்து 5 மார்க் கொஸ்டின். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ இதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும்னா ஸோ இது வரைக்கும் டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஓகே, இதோட முடிச்சா போதும். ஓகே, ஸோ இதோட முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி இந்த இதான் முக்கியமான ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நீட்டுக்கு இல்லை 5 மார்க் கொஸ்டினில் ப்ராப்ளம் கேட்கலாம். T1 T2 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா கெல்வினை மாற்றிங்க. ஆரோட வேலையை மனப்பாடம் பண்ணிங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லலாம். கண்டுபிடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வேலையெல்லாம் கொண்டு போயிடலாம். இங்கே ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி ஸோ இங்கே கொண்டு போய் டிவிஷன் பண்ணிக்கலாம். இதையும் இங்கே போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட கால்குலேட் பண்ண முடியும்.